ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம் எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன், எப்படி கடலில் வலை நம்ம மீன் பிடிக்கிற வலையை பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். ஆனால் அதில் ஒரு இன்கம்ப்ளீட்டான வீடியோ. அது இன்கம்ப்ளீட்னா அன்றைக்கி நான் என்ன ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா நம்ம அந்த வலையை அதுக்கப்புறம் எப்படி வெயிட் கட்டுறது, அந்த வலையை நம்ம அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. வலையை ஃபஸ்ட்டு ரோப்பில் கோத்து எடுத்துக்கணும். வலையை இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வலையை கோத்து எடுத்துட்டேன். கோத்து எடுத்துட்டு வெயிட் கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், வலையில் வெயிட்டு ஒரு சைடு வந்து நம்ம எப்போதும் வெயிட் கட்டணும். இது வந்து உள்ளே போகிற பக்கம், இது தரையில் போய் இப்படி நிற்கும். வலையை இப்படி போட்ட உடனே தலையில இப்படி குறுக்க நிற்கும். இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து நான் ஃப்ளோட் கட்டுவேன், அந்த வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 2.5 மீட்டர் நான் என்னடி மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கினேன். ஒரு 2.5 மீட்டருக்கு ரெண்டு வெயிட் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே தெரியும். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். அப்படி இங்கே பாருங்கள், எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். டபுள் ரோப் போட்டிருக்கேன். ஒரு ரோப்பில் வெயிட் இருக்குது, ஒரு ரோப்பில் வலை போக்கியிருக்கேன். வலை தண்ணியில் போகும்போது இப்படி இருக்கும். வலை தண்ணியில் இருக்கும்போது எப்படின்னா காமிக்கிறேன் கிளியராக. ஸோ இங்கே பாருங்கள், வெயிட் கட்டியிருக்கேன். கொஞ்சம் வலையோட சேர்த்து கட்டியிருக்கேன். வலையோட சேர்த்து கட்டியிருக்கேன். இது தண்ணியில் போகும்போது இப்படி நிற்கும், குறுக்க நிற்கும். இந்த மாதிரி குறுக்க நிற்கும். அப்போ தான் இந்த மீன் வந்து இப்படி நிற்கும். ஸோ ஒரு பக்கம் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு மிதக்கிறத வச்சுருக்கேன். இதையும் நான் கட்டணும். இது ஒரு எல்லாமே ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக கட்டணும். கரெக்டான இதுக்கு நேரம் இருக்கணும் வெயிட்டு. அதே போல் நம்மளுடைய அளவு வந்து கரெக்டாக வைக்கணும். நான் இப்போ வந்து ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு ஒரு 1 மீட்டருக்கு ஒரு வெயிட் போட்டிருக்கேன். ஒருத்தர் வந்து 1/2 மீட்டர் கூட போடலாம். நம்ம எந்த இடத்துல வலை விட போகிறோம். ஏன்னா நம்ம அதை நான் என்ன பண்ணுவேன், அடிஷ்னலாக வெயிட் வேணுன்னா கொஞ்சம் கல் ரெடி பண்ணுவேன். வெயிட் பத்தலைன்னா கல் ரெடி பண்ணுவேன். ஏன்னா திடீர்னு சம் டைம் என்ன பண்ணலாம், கல்லை எடுத்துட்டோம்னா வலை மேலே மிதக்க வைக்கலாம். ஃபுல்லாக மேலே மிதக்கு, நடு தண்ணியில் மிதக்கும். அப்போ வந்து மேலேருந்து ஒரு 3 மீட்டர் உள்ள வரைக்கும் போய் மிதக்கும். வெயிட் வேணா என்ன பண்ணலாம், அதிகம் பாட்டம்லேயே போயிடும். உள்ள பாட்டமில் போயிட்டு மேலே நிற்கும். அது ஒரு 3 மீட்டர் ஹைட்டில் கீழே நிற்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடல் டீப் அதிகமாக இருக்குன்னு நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் வலை விட முடியாது ஃபுல்லாக. அந்த கீழே வந்து தரையிலேருந்து ஒரு 3 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு வலை இருக்கும். அந்த குறுக்குள்ள வர மீன் தான் நம்மளால் பிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அது போல் நான் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு ரெண்டு வெயிட் போட்டிருக்கேன். பட் ஆனால் இதையே இன்னும் நான் இது பண்ணணும். இன்னும் அன்ஃபினிஷ்டாக இருக்குது, பண்ணிகிட்டே இருக்கேன் தனியாக. ஸோ எனக்கு ஓய்வு கிடைக்கும் போது நான் இதை ரெடி பண்ணிப்பேன். பண்ணிவிட்டு இந்த வலையை இது பண்ணுவேன். அடுத்தது நான் இன்னும் அந்த வேறு சைடும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வலையை நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஐடியா தெரியுங்க. பாருங்கள், வலையை எப்படி நல்லா சுத்தமாக பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கம் ஃப்ளோட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் ஃப்ளோட்டு இப்படிதான் நிற்குங்க. வலை என்னை விட ஹைட்டாக இருக்குது, அதனால் உங்களால் பார்க்க முடியல. ஒரு பக்கம் ஃப்ளோட் இருக்கா. ஸோ ஒரு பக்கம் வெயிட் இருக்கு. ஸோ வலை இப்படி தான் குறுக்க நிற்கும். இது மேலே இந்த ஃப்ளோட் வலை விட நிற்கும். இது நிற்கும் மேலே கீழே வெயிட் வலை கீழே நிற்கும். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். என்னோட தமிழ் உங்களுக்கு புரியலன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிதானுங்களா? பாருங்க, இப்படி எப்படி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க. இது ஒரு இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறது ஒரு 80 to 90 மீட்டர்ஸ் வலை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம வலையை வாங்கிட்டு வந்து இந்த ரெடி பண்ணுற ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. வலை வாங்குறது ஒரு இதே பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டு, இந்த ஃப்ளோட்டு, வலை, ரோப்பு எல்லாமே சேர்ந்தே ஒரு 5000 ஆகிடும். இது ஆனால் வலை பார்த்தீங்கன்னா ஒரு 80 மீட்டர்ஸ் தான் போகும். ஆனால் இது இந்த வலையெல்லாம் பத்தாது. ஒரு ஆளுக்கு கடலுக்கு ஏற்ற மாதிரி இது நம்மளுக்கு கம்மியான லென்த்து தான். ஆனால் இதுக்கு பண்ண வேண்டிய வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் இப்போது நம்மளுக்கு கொஞ்சம் அதிக வேலை வாங்குறது. அதை நான் பண்ணேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வேலை பண்ணி வைப்பேன். அடுத்தது அந்த பக்கம் இன்னொரு சைடு இதையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா இன்னொரு 2 டேஸில் கடலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடும் வலை. அப்போ உங்களுக்கு கடலுக்கு போகும்போது அதை காமிக்கிறேன், அந்த வீடியோ எடுத்தேன் முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இல்லை, வீடியோவை பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க, நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.